வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் விசுவாச வருடத்திய மாத பலன் 16/12/2025 செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே சிம்ம ராசிக்கு வீரனார் பகவானின் ஆசீர்வாதத்தோடு நவகிரகங்களின் ஆசீர்வாதத்தோடு குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த மாதங்களிலே இந்த சிம்ம ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே தனுசு ராசியிலே 4 கிரகங்கள் செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சுக்கிர பகவானும் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய 6 கிரகங்களுடைய தொடர்பு உங்களுக்கு 5ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்றது. ஆக உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ஸ்தலத்தை பற்றி சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதியே 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். உங்களுக்கு 8 குடையர் 5ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திலே இருந்து ராசிக்கு 11வது இடத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே அற்புதமாக 11வது இடத்திலே சிம்ம ராசிக்கு அற்புதத்தை வாரி வழங்க போகின்ற அற்புத மாதம் என்று சொன்னால் மிக அற்புதம். சிம்ம ராசிக்கு உங்களுக்கு 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் ராகு பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கின்றதும் 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றது. அவர் உங்களுக்கு 6-7 கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைந்து அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே அற்புத நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. 2ஆம் இடத்திலே என்பது சனி பகவான் பார்க்கின்ற பொழுது 6 கூடியவர் கடன் நோய் வம்பு வழக்கு தடுமாற்றங்கள் ஒரு சிறு தடுமாற்றங்கள் இருந்தாலும் பல வெற்றிகளை நீங்கள் அடைய போகின்றீர்கள். 8 கூடியவர் 8ஆம் இடத்துக்கு 4லே ராசிக்கு 11வது இடத்திலே வீடு கொடுத்தவரும் ராசி அதிபதி குரு பகவான் பலமாக இருக்க பெறுகின்றார். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்றார். சூரியனும் செவ்வாய் பகவானும் இங்கே இருக்கின்றது. அதை குரு பகவான் பார்க்க இருக்கின்றது மட்டுமல்ல, விரையாதிபதி சந்திரனுடன் மொத்தம் 7 கிரகங்களின் தொடர்புகள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இந்த 7 கிரகங்களின் தொடர்புகள் என்று சொல்லக்கூடியது ராசிக்கு 2ஆம் இடத்திலே 2-11 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து புதன் பகவான் அவர் இந்த மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு அவரும் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். 2-11 குடையவர் உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். இந்த தொழில் ஸ்தானத்தை 2-11 குடையவர் தனாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகமாகப்பட்ட ஒரே யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு சுக்கிர பகவானுடன் 3-10 குடையும் 2 கிரகமும் சேர்ந்து இந்த மாதம் துவங்குகின்றது என்றால் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை அற்புதத்தை கொடுக்கின்ற வகை என்றால் கண்டிப்பாக அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சிந்தனைகள் குலதெய்வங்களை பற்றியாக உள்ளதும் உங்களுடைய குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடியதும் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்து பெரிய மனிதர்களை சார்ந்து அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை தெய்வங்களின் அருள் கடாட்சம் என்று சொல்லக்கூடியது நினைத்ததை வெல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் குரு பகவான் 11வது இடத்திலிருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துரு ஸ்தானாதிபதியும் ஒரு மறைவு ஸ்தானாதிபதியும் ஒரு யோகாதிபதி ஒரு 5ஆம் இட திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆசை என்று சொல்லக்கூடிய 11வது இடத்தில் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு அற்புதம் ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய 11வது இடத்தில் மூத்த சகோதரன் ஸ்தானத்திலே இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. சிந்தனைகள் அனைத்தும் அளப்பரிய அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை தெய்வங்களின் அருள் கடாட்சமும் தெய்வீக சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களை சொல்லக்கூடிய ஏனென்றால் ராசி அதிபதி அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராஜ கிரகங்களுடன் செவ்வாய் பகவானும் தொடர்பு பெற்று குரு பகவானுடைய தொடர்பு சனி பகவானும் உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 10வது பார்வையாக உங்களுக்கு அவர் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவானுடைய பார்வை மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய சிந்தனைகளிலே யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே சிம்ம ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்க போகின்றது. சிம்ம ராசி என்பது அல்லும் பகலும் அயராது சூரியனை போல் உழைக்கக்கூடியது. நீதி நேர்மை சத்தியத்திற்கு ஸ்திர ராசி நிரந்தரமாக சூரிய பகவானை போல கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் வாரி வழங்கி அதிலே வெற்றிகளை பெறக்கூடிய பெரிய அந்தஸ்து உயர்ந்த பதவி பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே 5ஆம் இடத்திலே அவருடைய 5-9ஆம் இடங்களிலே அவர் பவனி வருகின்ற அந்த 9 குடையவரும் குரு பகவானும் பார்க்க இருக்கின்றார். ஆக இந்த மாதத்திலே உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது லாபஸ்தானம். எதிர்பார்த்த வரவுக்கு மேலே செலவுகள் ஆனாலும் செலவுக்கு மேலே வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுக்கு 3 குடையவரும் 10 குடையவர் தொழில் ஸ்தானாதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து இந்த சுக்கிர பகவான் மீண்டும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே இருந்து
11வது இடத்தை பார்க்கின்றார். தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இளைய சகோதரர்களால் இளைய சகோதரிகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. சிந்தனைகளிலே நண்பர்கள் உறவினர்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. 7க்குரியவர் 8ஆம் இடத்திலே மறைந்து இங்கே 6ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு சதுரசானாதிபதி, ஒரு துருசானாதிபதி மற்றொரு துருசானத்திலே மறைந்து நல்ல பலன்களை கொடுக்கின்றது. என்றாலும் கூட கணவன் மனைவி கூட்டாளி நண்பர்களிடம் சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டியது. ஏனென்றால் அவர்கள் அந்த 6ஆம் இடத்ததிபதியும் 7க்குரியவரும் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற போது குடுக்கல் வாங்கல்களிலே பழைய குடுக்கல் வாங்கல்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கின்றது. அதே சமயத்தில் புதிதாக கொடுக்கக்கூடியவர்கள் சற்று கவனித்து நிதானமாக செல்ல வேண்டியது. பழைய நண்பர்கள் தற்பொழுது உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதம் கிடைக்கின்றது. என்றாலும் கூட புதுசாக கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடிய பேசக்கூடிய நண்பர்களிடம் இருந்து சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. 3க்குடையவர் 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலிருந்து மீண்டும் அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே 10க்குடையவர் தொழில் சாணாதிபதி பலம் இருக்கின்றார். ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரன் சாணங்கள் பலம் பெறுகின்றது. பெண்களால் மூத்த சகோதரிகளை விட சகோதரன் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம் அற்புதமான வெற்றிகளை மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதங்கள் பூத்து குலுங்குகின்ற ஒரு மாதம் என்றால் 4-9க்குடையவர் 4ஆம் இடம் வீடு வாகனம் சொத்து சுகத்தை பற்றி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலே ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய ராசி லக்கணமாக இருந்தால் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள், 9ஆம் இடம் தாய் தகப்பனை சொல்லக்கூடிய ஒரே கிரகம் அவர் திரிகோணத்திலே பலம் பெற்று குருவுடன் தொடர்பு இருக்கின்றது. மட்டுமல்ல இங்கே சந்திர பகவானும் தொடர்பு இருக்கின்ற அற்புதம் என்பது புதன் சுக்கிரனுடைய தொடர்புகளும் 4 கிரகங்கள் மட்டுமல்ல சனி பகவானுடைய தொடர்பும் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகமும் 5-6 கிரகங்கள் தொடர்பு இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அதுவும் சிம்ம ராசிக்கு மிகவும் அற்புதத்தை மாற்றத்தை கொடுக்கின்றது. எந்த இடத்திலே என்றால் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற இடம். பொருளாதாரத்திலே ஒரு உயர்வுகள் இங்கே எதிர்பார்த்த பொருளாதாரம் கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் சற்று நிறைவேற போகின்ற ஒரு மாற்றம். 4ஆம் இடம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புத உயர்வுகளையும் மென்மையிலும் கொடுக்க போகின்றேன். 9ஆம் இடம் வெளிநாடு வெளியூர் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அங்கீகாரம் அற்புதமாக கிடைக்கப்பெறுகின்றது. அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. ஏனென்றால் உங்களுக்கு 4-9 ஒரே கிரகமாக அமையும் பெற்று 5ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் திரிகோணாதிபதி லாபை உபஜயசானத்திலே இருந்து பார்க்கின்றார். இந்த மாதிரி ஒரு யோகங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. பெண்களால் ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம். சுக்கிர பகவான் பலம் இருக்கின்ற பொழுது இவர் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய பெண் உறவுகளால் நல்லதொரு மாற்றம், பெண் நண்பர்களால் ஒரு அற்புத உயர்வுகள் என்றாலும் கூட நண்பர்கள் உறவினர்களிடம் சற்று, ஏனென்றால் 7க்குடையவர் சனி பகவான் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த காலகட்டங்களிலே பழைய குடுக்கல் வாங்கல்கள் சற்று தள்ளி போனாலும் கூட அது கிடைத்தாலும் கூட புதுசாக கொடுக்கக்கூடிய வாங்கக்கூடியவர்கள் கவனத்தை பின்பற்ற வேண்டியது. நண்பர்கள் உறவினர்கள் அவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. சனி பகவான் பார்க்கக்கூடியவர் அவர் இன்னொரு சத்ரு சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடம் எதிரி நோய் வம்பு வழக்கு உறவினர் நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடமிருந்து சற்று இந்த சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கவனமாக செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மழை போல வந்தாலும் பனி போல தாங்கக்கூடிய அற்புத உயர்வு உங்கள்கிட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல உயர்வுகளும் அற்புதமான மாற்றங்களும் படைத்த இந்த சிம்மராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதங்களிலே நவக்கிரக நாயர்கள் அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது மிக அற்புதமாக இருக்கின்றது. 5ஆம் இடத்திலே சூரிய பகவானும் செவ்வாய் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் இருந்து அதை குரு பகவான் பார்க்கின்றார். புதன் பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பசானாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலே மாதத்தில் 12ஆம் தேதி வரையில் இருக்கின்ற அற்புதம் என்பதும் 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்ததிபதி சிம்மராசிக்கு சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்திலே மாதத்தில் 12ஆம் தேதி வரையில் இருக்கின்றார். அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே உங்களுக்கு சுகசானத்திலே 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற சுக்கிர பகவானால் உங்களுக்கு அற்புத உயர்வுகளையும், சனி பகவான் என்று சொல்லக்கூடியவரை 2ஆம் இடத்திலே பார்க்கின்றார். இந்த தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் 6க்குடையவர் 8ஆம் இடத்திலே வேலைகளால் ஒரு சிலருக்கு வேலை இழப்பீடுகள், வேலையிலிருந்து மற்றொரு வேலையை தேடுகின்றவர்களுக்கும் இந்த மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். சிந்தனைகள் நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் வெற்றிகளும் தெய்வங்களின் அருள்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய இந்த மார்கழி மாதங்களிலே தெய்வங்களுக்கு அருள் கடாட்சம் என்று சொல்லக்கூடிய நாளாக இருக்கின்றது. இந்த மாதங்களிலே அனைத்து ஊர்களிலும் இடங்களிலும் தெய்வங்களுக்கு விசேஷங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்றால் இந்த மார்கழி மாதமாக இருக்கின்றது. அதுவும் தனுசு ராசியிலே இந்த சூரியன்
செவ்வாய் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் குரு பகவானும் அதை பார்க்கின்றது, சனி பகவானும் அதை பார்க்கின்றது. 6 கிரகங்கள் தொடர்பு மட்டுமல்லாதது 7வது கிரகமாக சந்திர பகவானும் கூடுகின்ற அற்புதம் இந்த மார்கழி மாதங்களிலே, அதுவும் இந்த தனுசு ராசியிலே கூடுகின்ற எந்த ஒரு கிரகங்களுக்கும் நட்பு பகை இல்லாத அற்புதங்கள் சமம் என்று சொல்லக்கூடிய அளவீடுகளுக்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை வாரி வழங்கப் போகின்ற அற்புதம் என்பது சிம்மராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்றது. அந்த வகையிலே அனைத்தும் சுபபோகமான வீடு வாசல் சொத்து சுகங்கள் 5ஆம் இடம் 6ஆம் இடம் வேலைகளிலே ஒரு அற்புத மாற்றம், தொழில்களிலேயே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.